Mr. B. Abraham, welcome you all for this panel discussion. இப்போ நம்ம வந்துட்டு டிஃபென்ஸ் செக்டார் அண்ட் ஏரோஸ்பேஸ் ரெண்டுலேயும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி மூணு பேரும் கொஞ்சம் நேரம் ஒரு 3 minutes or 5 minutes பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை கேட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். அதனால் ஐ ரிக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு டாக்டர் வினோத்குமார் டு எக்ஸ்பிளைன் அபவுட் கொடிஷியாஸ் டிஃபென்ஸ் இன்னோவேட்டிவ் இன்குபேஷன் சென்டர் in Coimbatore, that they have done it in a very big way. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் வினோத்குமார், ஜிஎம் கொடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டர். இது ஒரு செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் அட்டல் இனோவேஷன் மிஷன் நித்தி ஆயோக் 2 ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. Host institution Kodisha is leading this particular project. So எல்லாருமே MSMEs, நானும் MSME கொடிஷாலேருந்து தான் வர்றேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்திரப்ரனர்ஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பில்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்திரப்ரனர்ஸ்க்கு நம்மளோட டாட்டர் சன்ஸ் நம்மளோட பிஸ்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. தே மைட் ஹேவ் தேர் ஓன் ஐடியா. ஸோ புது டெக்னாலஜியில் போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எந்த டெக்னாலஜியில் போகலான்னு பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் ஃபீல்டு இருக்குது டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. ரிசெஷனே கிடையாது, ஹியூஜ் மணி இஸ் தேர், லாட் ஆஃப் காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த இம்போர்ட் பண்ணுற காம்பனண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேக் இன் இண்டியா ஸ்கீம் கீழே கவர்மெண்ட் இஸ் கிவிங் நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது 3 கேட்டகரியாக பர்ச்சேசஸ் நடக்குது. நம்பர் 1, மேக் ஒன் கேட்டகரி, கவர்மெண்ட் ஃபண்டட் 90% ஆஃப் ஃபண்டு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ப்ராஜெக்ட்ஸ் மோர் தேன் 10 crores அண்ட் அபோவ் மேக் ஒன் கேட்டகரியில் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது டிஆர்டிஓலேருந்து கொடுக்குறாங்க. நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். கியர்ஸ், பம்ப்ஸ், மோட்டர்ஸ், இதில் வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். காம்பனண்ட்லேருந்து வி ஹவ் டு திங்க் பிக். ஒரு சப் காம்பனண்ட்டோ அசம்பிளியோ ஒரு சிஸ்டமாக டெலிவர் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற சின்ன ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்குது. ஹியூஜ் ப்ரைஸ் இஸ் பீன் கிவன். டிடிஎஃப் ப்ராஜெக்டில் கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட் மட்டும் 10 crore-லேருந்து 50 crore rupees வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் இது வரைக்கும் 5 இண்டஸ்ட்ரீஸ் எடுத்திருக்காங்க. திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம R&D பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், புது ப்ராடக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். கவர்மெண்ட் இவ்வளோ சப்சிடி கொடுக்கும்பொழுது அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னா, எல்லாருமே அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கேட்குறாங்க, இல்லாட்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் காம்பனன்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ எம்எஸ்எம்இயாக நம்ம இருக்கும்பொழுது நம்மளோட R&D டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எங்கே ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸில் பாருங்கள். அதில் 10லேருந்து 20 கோடி ரூபா வரைக்கும், 50 கோடி ரூபா வரைக்கும் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எவ்ரி மந்த் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களோட ஆர்கனைசேஷனில் இந்த R&D இல்லாட்டி உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அவங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த போர்ட்டலை பார்க்க சொல்லுங்கள். இது மேக் ஒன் கேட்டகரி. மேக் 2 இது MSMEக்காக ரிசர்வ் பண்ண அந்த கேட்டகரி. இந்த கேட்டகரி கிளாஸே பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் நோ கமிட்மெண்ட் மாடல். எந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஃபார்ம் ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ணணும். பண்ணினீங்கன்னா இண்டிஜினைசேஷன் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது MSMEக்காக ஸ்பெஷலாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது. 10 லட்ச ரூபா போட்டு ப்ரோட்டோடைப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இண்டிஜினைஸ் பண்ணிட்டீங்கன்னு. இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ப்ராடக்ட்டை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்னென்னா, இது முடிஞ்சதுக்கப்புறமும் யூ ஹாவ் டு பிட் அண்ட் பிகம் L1. இதில் பிரச்சனை என்னென்னா, 10 லட்சம் போட்டதுக்கப்புறம் ஆர்டர் என் கைக்கு வருமா வராதுங்கிற கமிட்மெண்ட் கிடையாது. ஸோ கொடிஷா என்ன பண்ணுச்சுன்னா, இந்த 2018 பை தென் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் இருக்கும் பொழுது ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதாவது நம்மளை மாதிரி MSME அசோசியேஷன் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லோரும் ஸ்பெஷல் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு டேங்கை கொடுங்க, பிரித்து நாங்களே டெவலப் பண்ணி கொடுத்துட முடியும், அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு சேலஞ்ச் கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அசோசியேஷனால் என்ன பண்ண முடியும்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2018 சென்னையில் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் ஒரு ஸ்மால் எக்ஸ்போ நடத்தி லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி
இந்த ப்ராடக்ட்லாம் எங்களோட கெப்பாசிட்டியில் நாங்களே பண்ணுறோம், இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி வேணும்னு கேட்டோம். அது இமீடியட்டாக இன் பிரின்சிபல் அப்ரூவல் பண்ணி 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் சிடிஐசி கொடிஷா டிஃபென்ஸ் இனோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டரை செக்ஷன் 8 கம்பெனிக்கு 15 crores இன் பிரின்சிபல் அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா ரெக்வஸ்ட்டுங்க அந்த காசை எடுத்துக்கிறதுக்காக கொடிஷா எடுக்கலை. ஏன்னா எம்எஸ்எம்இயோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் ஒரு மெம்பர் இண்டஸ்ட்ரி உங்களை மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரி போய் இந்த ப்ராடக்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களும் என்ன நம்பி 10 லட்ச ரூபா காசு போட்டதுக்கப்புறம் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காட்டி கடைசியில் நீங்கள் தான் வந்து ஆர்கனைசேஷனை கேள்வி கேட்பீங்க. அதனால மினிஸ்ட்ரிகிட்ட போராடி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில் இருக்கிற சில சேலஞ்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 ப்ராடக்ட் கொடிஷாட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடாரில் எனி இண்டஸ்ட்ரி கேன் டேக் அப். இந்த ப்ராடக்ட் யார் தராங்கன்னா பெல், விமல், ஹெச்ஐஎல், பிடிஎல் மாதிரி டிபிஎஸ்யூஸ் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ப்ராடக்ட் வர்த் 200 crores. இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணணும்னா ட்ரைபார்ட்டியேட் அக்ரிமெண்ட் வழியாக பண்ணலாம். ஏன்னா ஐம் பீன் சப்போர்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். 15 கோடி ரூபா காசும் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க. டைரக்ட் ஆர்டர் வில் பி பிளேஸ்ட் ஆன் சிடிஐசி நம்ம ஆர்கனைசேஷன் வழியாக. தமிழ்நாட்டில் இருக்க எந்த இண்டஸ்ட்ரி அசோசியேஷனோ எந்த இண்டஸ்ட்ரியோ கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா தே கேன் டெவலப் ப்ராடக்ட். ட்ரைபார்ட்டியேட் அக்ரிமெண்ட் வழியாக பண்ணலாம். நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இந்த மந்த் எண்டுக்குள்ளார வி வில் கெட் 100 ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஏன்னா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொடிஷா வழியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இந்த ப்ராடக்டில் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இருக்குங்க, ஸ்ரீஜன் இந்தியா டிஃபென்ஸ் போர்ட்டல். ஸ்ரீஜன் இந்தியா டிஃபென்ஸ் போர்ட்டல். இந்த போர்ட்டல் போனீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ காஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம், யார் கான்டாக்ட் பர்சன், அவரோட மெயில் ஐடி என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குங்க. சில இடத்துல ப்ராடக்ட் இமேஜஸ் இருக்கும், சில இடத்துல டேட்டா ஷீட்ஸ் இருக்கும், சில இடத்துல கான்டாக்ட் பர்சன்ஸ் பேர் இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் 100% டிஃபென்ஸ் போகணுன்னா நாங்கள் யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜஸ்டேஷன் பீரியட் 3 years வரைக்கும் போயிடுதுங்க. அதனால் 20% ஒரு ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நீங்கள் டிஃபென்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் டவுன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த 20% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது தான் வில் கெட் மோர் ப்ராஃபிட். ஸோ அதனால் மேக் 2 கேட்டகரியில் சிடிஐசி ஒரு எஃபர்ட் எடுத்துருக்கோம். அதில் வந்து சக்ஸஸும் ஆகியிருக்கும். அடுத்த வருஷத்துக்குள்ளே வி பி ஏபிள் டு கம்ப்ளீட் 100 ப்ராடக்ட்ஸ். மேக் 3 இது இந்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3rd கேட்டகரி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில் இது எதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட டெக்னாலஜி இல்லையோ, ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் லைக் இஸ்ரேல் ஆர் எனி அதர் ஃப்ரான்ஸ் ஆர் எனி அதர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் கிட்ட இஃப் யூ கேன் இம்போர்ட் தட் டெக்னாலஜி ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணலாம். 90% ஆஃப் நம்மளோட லேண்ட் மொபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யுக்ரைன் அண்ட் ரஷ்யன் ப்ராடக்ட்ஸுங்க. ஹை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராடக்ட் இம்போர்ட்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்டாண்ட்ஸ்டில் இருக்குது. எல்லா டிபிஎஸ்யூஸும் மேனுஃபேக்சரிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. தே வாண்ட் இந்தியன் ஓஇஎம்ஸுங்க. எக்ஸிஸ்டிங் டெண்டரில் போய் நம்ம சண்டை போட முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி வெண்டர் இருக்காங்க, தே ஹேவ் அ நெட்வொர்க். இப்போ புது ப்ராடக்ட் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ப்ராடக்ட் எடுக்கலாம். ஸோ இது மேக் 1, மேக் 2, மேக் 3 இந்த 3 ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸும் ரெடிலி அவைலபிள். மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ் போர்ட்டல் போங்க, அதில் என்டையர் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டிபிஎஸ்யூஸ் எங்கே போகணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கேன் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில். டிடிஎஃப் புது என்டர்பிரனர்ஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் பண்ணுறேன், ஏஆர்விஆர் மாடியூல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து idex.gov.in இன்னோவேஷன் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸுங்க. உங்கள் சன் ஆர் டாட்டர், ஓகே, உங்கள் மருமக புள்ள ஃபாரினில் இருக்கார், இந்தியாவில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஐடியல் பிளாட்ஃபார்முங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கிளியராக டிஃபைன் பண்ண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸுங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் 1.5 crores rupees வரைக்கும் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் அண்ட் எம்எஸ்எம்இ 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராசஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன் கமிட்டி வழியாக இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி உங்கள் ப்ரொப்போசலை எவால்வேட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் யுவர் பேப்பர் அண்ட் யுவர் டெக்னிக்கல் காம்பிடென்சி ப்ராடக்ட் ரெடியாக இருக்க தேவையில்லை.
உங்களோட டெக்னிக்கல் காம்பிடென்ஸையும் உங்களோட டெக்னாலஜி சப்போர்ட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் பிபிடி பண்ணிங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து உங்களுக்கு எவால்வேட் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 3 crore rupees ப்ராஜெக்ட் காஸ்ட் வருதுன்னா டோட்டலாக 1.5 crores கவர்மெண்ட் கிராண்ட் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி கொடிஷியா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஸ்டார்ட் அப்பும் இருக்காங்க. ஸோ 2 வருஷமாக நாங்கள் 25 ஸ்டார்ட் அப் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த 25 ஸ்டார்ட் அப்பில் 17 ஸ்டார்ட் அப்பு டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் வின்னர்ஸுங்க. இவங்க ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க தான் மோனோபோலி. ஸோ நீங்கள் இன்றைக்கி சின்ன காம்பனன்ட் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்டை விட இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு நாம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஆர்கனைசேஷனே அதுக்கு ட்ரை பண்ணலாம். ரீசெண்டாக டிஸ்க் 9 சொல்லிட்டு சைபர் டெக்னாலஜியில் போயிட்டுருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னா யூ கேன் ரீச் அவுட். என்னோடய மெயில் ஐடி info@cdac.in. இது வழியாக நீங்கள் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். என் பேர் டாக்டர் வினோத்குமார், GM கொடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டர். என்னோடய ஸ்பீச்சை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறலாம், அப்புறம் கடைசியாக கேட்டுக்கலங்க. அடுத்தது டாக்டர் மதுசூதனன் வந்து டிட்கோ பற்றி சொல்லுவார். டசன்ட் மேட்டர். நான் நிற்கிறதுனால எனக்கு கஷ்டம் இல்லை. ஓகே, டாக்டர் வினோத் ரொம்ப நன்றி. பிகாஸ் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயத்தை அவர் முன்னாடி சொல்லிட்டார். ஸோ ஐ கேன் பில்ட் ஆன் வாட் இஸ் செட். அவர் இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு சொன்னார். ஓகே, லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் விங் கமாண்டர் மதுசூதன். ஐ எம் a retired Air Force officer, currently serving with the state government in Tamil Nadu Industrial Development Corporation as Vice President Aerospace and Defence. And I am here mainly to help companies to progress in the aerospace and defence of the country. So this is my one-line job, what I am doing. So to add upon what he said, he was telling make 1, make 2, IDEX எல்லாம் சொன்னார். பட் இது வந்து சின்ன சின்ன காம்பனன்ஸ். பட் இதை விட இந்தியன் ப்ரொக்யூர்மெண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த நம்பர்ஸ் சொல்கிறேன்னா, அடுத்த 5 வருஷத்தில் 1770 FRCV, it is future ready combat vehicles, and 2600 future infantry combat vehicles. சிம்பிளாக சொல்லணும்னா டேங்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4500 டேங்க்கு இந்தியா வாங்க போகுது. கோயிங் டு பி டெவலப்ட் இண்டிஜினஸ்லி. யார் பண்ண போகிறா? ப்ரைவேட் செக்டர் ஆர் கவர்மெண்ட் செக்டர் இன் பார்ட்டிசிபேஷன் வித் ஃபாரின் கம்பெனி எது வேணால் பண்ணலாம். பட் இங்கே என்னென்னா, இட் இஸ் த என்டையர் டேங்க். இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு 4000 டேங்க் இருக்குது. 4000 டேங்க்கும் இங்கே பக்கத்தில் ஆவடியில் பண்ணுது. மேபி ஸ்பேர்ஸ் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கலாம், உக்ரைன்லேருந்து வந்திருக்கலாம், எங்கே இண்டிஜினஸாக டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் in the next 5 years 4500 tanks, budget is $25 billion. ஸோ இதோட காம்பனன்ஸ் எங்கேருந்து வரப்போகுது? இத்தனை வருஷத்தில் நம்ம 4000 டேங்க் வாங்கியிருக்கோம். பட் இந்த நெக்ஸ்ட் 5 years we are going to produce 4500 tanks. ஸோ த என்டையர் எக்வா கிரியேட்டட் இதில் வரலாம். இதோடு இல்லாமல் ஆம்கா புது பிளேன், அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்பிளேன். இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தா ஃபைட்டர் பிளேன்ஸ்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்சிஐ இப்போ பறக்குது. ஒரு 83 பிளேனுக்கு ஆர்டர் இருக்குது. பட் இந்த 75 வருஷத்தில் 83 பிளேன், மேபி 90 பிளேன்ஸ் நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்கோம். பட் இந்த நெக்ஸ்ட் 10 years we can see அட்லீஸ்ட் ஒரு 600 பிளேன், ஒரு 600 ஹெலிகாப்டர்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி மேட் இன் இந்தியா. யூ கேன் நாட் இம்போர்ட் இட். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இட் அனௌன்ஸ் ரீசென்ட்லி பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட். ஒரு 500 ஐட்டம்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், விச் கேன் நாட் பி இம்போர்ட்டட். இட் ஹேஸ் டு பி மேட் இன் இந்தியா. இந்தியாவில் பண்ணணும்னா இட் கேன் பி மேட் பை இந்தியன் கம்பெனிஸ் ஆர் பை ஃபாரின் கம்பெனிஸ் இன் கொலாபரேஷன் வித் இந்தியன் கம்பெனிஸ். எப்படி வேணால் பண்ணலாம். காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணலாம். பட் யூ கேன் இண்டிஜினைஸ் கண்டென்ட் இருந்தே ஆகணும். ஸோ ஹெலிகாப்டர்ஸ் 100% பண்ண முடியாது. பட் ஹெலிகாப்டர் ரெக்வயர்மெண்ட் ஃபார் டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஹெலிகாப்டர் தேவைப்படும். அண்ட் யார் பண்ண போகிறது? இங்கே தான் பண்ண போகிறது, இந்தியாவில் தான் பண்ண போகிறது. ஸோ சிம்பிள் நம்பர்ஸ் இதெல்லாம் கூட்டா மட்டும் ஆம்கா பிளேன் இஸ் கோயிங் டு பி $20 billion. தென் இதில் அதே மாதிரி ஸ்பேஸ் இஸ் நெக்ஸ்ட் பிக் திங். இஃப் யூ லுக் அட் த ஸ்பேஸ் செக்டர், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் லான்ச் பண்ணியிருந்தோம். த நெக்ஸ்ட் லான்ச் ஃபெசிலிட்டி இஸ் கோயிங் டு கம் அப் அட் குலசேகரப்பட்டினம் நியர் தூத்துக்குடி. லேண்ட் அக்வயர் பண்ணியாச்சு. லேண்ட் ஹஸ் பீன் கார்டன்ட் ஆஃப் பை ISRO.
Work is going to start anytime now. In 18 months' time, rockets will be launching from there. But it is not the GSLV or PSLV, these are going to be for small satellites. Small satellites, in future, the mobile phones which we carry is not going to be connected to the towers here. Everything is going to come from satellites. And in the satellites, everything is going to be from there. And low orbit level. Low orbit life 3 years. So 3 years replacement market is something like 5,000 satellites every year. So India is geographically the best place in the world is French Guiana. So the most suitable place is Kulasekharapattam. So anga or spaceport katta arambikappo. And this is going to be done by private sector. ISRO is going to create the facility from where satellites are going to be launched by private sector. So rockets are now satellite daily average satellites. So rocket launch facility this cannot be shifted to West Bengal or Gujarat or Maharashtra. It can be done only at Kulasekharapattam. So entire ecosystem can be created in the southern part of Tamil Nadu. It's a huge potential. This is just an indicative list of shopping lists. Again, to add to what he said, and Indian government, Indian military get items. One is called as, there are two types of budgets. One budget is capital budget. Capital budget is new items. Another is revenue budget. Revenue budget is dealing with maintenance. Let's say a tank. One tank is 30 kodi. 50 kodi. Once in 10 years, it has to undergo a major overhaul. Major overhaul, it costs about 25% of the cost of a new tank. So everything comes to Avadi. I am just giving an example. So, 4,000 tank varsha 400 tank varano. 400 tank repair. Each tank you can do the mathematics yourself. 50 kodi tank, that is 25% cost, which is coming to 12.5 crores into 400. So that is the quantum. So adukana supply eppadi pandrathu. So this is only for tanks. Other than that, cleaning material, lubricants, there is a lot of things which, because of problem with what Dr. Vinod mentioned, there is a problem of Russia, Ukraine. So everything has to be made here. So I am talking about everything good, but everything is not good. For MSME to enter this sector, industry, it is not easy. There are lots of entry barriers. First thing, the quality requirement. Quality requirement is very, very stringent. Certification, or ISO 10. If you want to enter the aerospace market, AS 9100 illana, it's a higher version of ISO. AS 9100 illana, you can't even print a visiting card stating that you are ready to supply to aerospace industries. So it requires a lot of costs and a lot of requirements like this. Then certification ponama, till the time you produce the first product, you cannot have certification. Quality management systems nariya irukkom. Then investments are very, very high because the quality which is needed is very high. Investments are high, volumes are very, very low. For example, yara or LCA Mark 1, that is Tejas Pandrana, motto settu Indian plane orders the 83 plane. 83 plane, let's say someone is making nuts and bolts, volumes are very, very low. In aerospace and defense, 100 items means it's a huge order. Volumes are low, but the cost involved in setting up the facilities are high. And break-even periods are going to be very, very long. But the positive thing is the margins are very, very high. Unlike single-digit margins in which you normally work in, aerospace and defense, 30% margin is very common. And I can say with confidence because before joining TIDCO, I was the largest supplier from India to Boeing. And my margin was about 40%. This from my personal experience I am telling. Then bargaining power of client. Your client Indian Armed Forces. So year on year, they can bargain with you. And the product with you. So there are a lot of barriers. So what we did was, we thought from the government,
opportunity இருக்கு, எல்லாமே இருக்கு. But how do we help the MSME department to overcome the barriers? That's what we thought. So long period of gestation இருக்கு. So என்ன பண்ணணும்னா, we came out with the aerospace and defense policy 2022. In that we defined a special segment called as aerospace and defense MSME. Even if you could supply a small portion of your items to aerospace and defense world, good enough. You are branded as an aerospace and defense company and you are eligible for all the interventions which the government provides. So you may be doing 1 crore business overall turnover, but as a 1 lakh you aerospace and defense kuduthina, you are termed as an aerospace and defense company. Then make 1, make 2, make 3 IDEX. Dr. Vinod was talking about it. There he was talking about 50% funding from it. That's not sufficient. Baki 50% enga popareenga. So we are ready to, as per the new aerospace and defense policy, gap funding for whatever is being provided by the government of India. Adukku mela gap la we are willing to support from the government of India as grant. Then idha mari oru IDEX challenge win panniyaachu. You need tools. Today is no more paper, it's all done in software. Any software tools, let's say you want to put ANSYS or Dassault Systems, CATIA, very expensive. Where do you go? So what we thought was we put up common centers of excellence in tie-up with 3 companies. One with Dassault Systems, one with Siemens India Software, and one with GE Aviation in Tidal Park here. So Dassault Systems ella software is put up here. Siemens entire software stack is available here. GE, the world leader in additive manufacturing, has put up their entire facilities here in Tidal Park. Yes. So these facilities can be used by you as a OPEX because most of it is as grant. So the cost for using it is going to be low. So it is left to you to use these. And this is not restricted only to aerospace and defense. You can use this for any other product development as well. Probably because of paucity of time, I'll cut it down. I'll take the questions later, during which we can discuss these things. Thank you, Doctor. I request Abraham to give a speech. Very good afternoon and all. In this session, I am going to talk about the CAD/CAM influence in aerospace engineering. As you know, aerospace engineering is mainly concerned with the development of aircraft and spacecraft. So the categories, as you know, okay, it's like aircraft, spacecraft, satellite and missile. These are all the various segments in aerospace engineering. See, according to the application and type of operations, classified like air breathing, example, Airbus or Boeing aircraft, and non-breathing, rocket, and subsonic, supersonic, based on the speed of the aircraft, classified as subsonic, supersonic. Then military and civilian, based on their application, it's classified as military and civilian. Then fixed wing, rotary, fixed wing, ordinary jet engines, rotary wing, helicopters, and passenger and cargo, and stealth. So example for stealth aircraft is Martin aircraft F-22 Raptor. Okay, it's built with special technology. It cannot be identified radar signal. So in order to equip yourself, you should be familiar with all these technologies, mandatory to get AS 9000 certificates and related activities. It's like the major technologies are CAD, CAM and CAE. CAD, computer design, CAM, computer manufacturing, and CAE, computer engineering. So if you consider a design aspect, we are familiar with most of the solid modeling, surface modeling and 3D modeling activities. Apart from that, software like CATIA supports sheet metal, mold tool, welding, wiring, mechanism design and ergonomics. So solid model, as you know, is a basic module available on CAD/CAM tool.
So it's actually it's related to volume. Whatever the model you build on using solid model category, it contains volume. So the surface is mandatory because in order to get into aerospace technology to initiate the design process, you have to be familiar with surface. They start with the surface. Surface is related and it contains the main property as area. And after developing the surface, they add thickness, it becomes solid model and used for manufacturing application. So Class A surface, you cannot see in other software. CATIA support Class A and some of the other specified customized tools support Class A. The difference between surface and Class A is it got some points, and these points can be, the mesh you generate can be edited according to your requirement. Most complicated profiles are developed using surface workbench of CATIA and related software. Sheet metal, as you know, nowadays most of the companies are working with the design and production of sheet metal. SolidWorks also support, and the tools like CATIA, Siemens NX support sheet metal. This mold tool, as far as aerospace is concerned, the interiors are developed from honeycomb plastic. To develop those kind of components in the aerospace technology, you have to make use of mold tool, and most of the CAD/CAM tools support mold tool. Welding is available in CATIA because it plays a major role. Rolling process can be defined using this module, and you can get the output as production drawing. Wiring also available in some of the softwares like CAD/CAM softwares like CATIA and Siemens NX. By making the routing and implementing in the already developed 3D model, you can exactly place and the path of wires, and you can later you can consider for the production purpose. This is mechanism design. Only few software support this. For example, you got a project on door of aircraft. Okay, for this case, it is involving with a lot of mechanism. This mechanism can be built in using CATIA module, and you can check before doing the assembly of prototype or regular production. It's more efficient, proven one, and most of the companies like Boeing, Airbus employ only CATIA and related or NX for their major production. Ergonomic design, it's one of the best tool available in CATIA. For example, if you fly short time, okay, for 1 or 2 hours, you won't feel the difference. But non-stop flight like Delhi to New York or Delhi to Chicago, it takes 14 to 12 hours to 14 hours. During this flight, the design of the seat and other things should give a comfort travel. Okay, for this you can use this ergonomics module, and based on that you can build the module of seat and other amenities inside the interior part of aircraft, and you can finally come to a better product. So next one is computer-aided manufacturing. As of now, most of the companies are using using this technology. There are two segments. One is computer-aided manufacturing. Another one is rapid prototype. So this is an example of computer-aided manufacturing. It's also considered the fixer designed and used to support the manufacturing component. Next, 3D printing. The other name of 3D printing is rapid prototype. So it's more useful at the time of prototype building. You can make the component in tungsten, plastic, and aluminum and steel. So it drastically reduces the cycle time to build the prototype. Final one is computer-aided engineering. It got two segments. One is FEA. FEA is quite common. Softwares like ANSYS, you can make use of FEA. And CFD is a computational fluid dynamics software. It deals with the flow of air across the aircraft, and you want to simulate, you can use that. The predominantly used software is Fluent, and for simulation purpose, you can take Siemens product.
star CCM plus. Okay. So I conclude. So you can find similarity between some of the technology used in automobile as well as aerospace engineering. I can find some of the companies are getting into manufacturing and design-oriented activity in aerospace engineering, and we got the technology, we got the expertise, we got the software support in terms of CAD/CAM and CAE, and using these resources, this can be employed in the design and manufacturing of aerospace component as well as getting the certification of AS 9000. Thank you. தேங்க்யூ சார். இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷனுங்க. இப்போ நான் டாக்டர் வினோத்திட்ட 2-3 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக டிஃபென்ஸுக்கு பண்ணும்போது வேலிடேஷனே 2 இயர்ஸ் ஆகும்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி தான் இருக்குன்னா சீக்கிரம் உடனே வேலிடேட் ஆகிடுமா, நம்மளோட ப்ராடக்ட் சீக்கிரமே அப்ரூவ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொன்னார்னா பரவாயில்ல. Sir, validation time depends upon the product. Ground handling equipments பெரிய வேலிடேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் DGQA சர்டிஃபிகேஷனே போதும். ஸோ ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது, வேலிடேஷன் பண்ணணுன்னா சர்டன் லெபார்ட்ரிஸ் கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. செகண்ட் பார்ட், ஃப்ளைட் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ், ஏர் வர்த்தினஸ் சர்டிஃபிகேட் வேணும், செமிலாக் சர்டிஃபிகேஷன் வேணும். இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே கிவ் மென்டர்ஷிப்புங்க. டைரெக்டாக நம்ம வெண்டரை போய் அழைய விடாமல் ஒரு இண்டிஜினைசேஷன் ஏர்ஃபோர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களே கூட இருந்து அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. DGAQA சர்டிஃபிகேஷன் அண்ட் செமிலாக் ரெண்டுமே தேவைப்படுதுங்க. இப்போ நேவலுக்கு நேவல் ஆஃபீஸர்ஸுங்க கோயம்புத்தூரில் ஒரு ஸ்பெஷல் சென்டர் ஃபார் இண்டிஜினைசேஷன் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ்ன்ட்டு INS அக்ரானியில் ஒரு 8 மெம்பர் டீம் கமாண்டர் பாலசுந்தரம் ஹெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நேவல் பிளாட்ஃபார்ம் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு பார்ட் ஸ்பெக்கு கரெக்டாக இருந்து யூ ஆர் மீட்டிங் தி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஸ் பர் தி டெண்டர் நார்ம்ஸ் தான் இருந்துச்சுன்னா கெட்டிங் சர்டிஃபிகேஷன் வில் நாட் பி தட் மச் கிரிட்டிக்கல். ஏர்லியர் டேஸ் இருந்துச்சுங்க, வேறு DGK எல்லாம் நிறைய காசு வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. நவ் திங்ஸ் ஆர் மோர் ஃபேர். பட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் டெக்னிக்கலாக ஃபஸ்ட் டைம் டஃப்பாக இருக்கும். வித் அ கைடன்ஸ் எடுத்திங்கன்னா you can get it very easily. 6 months is doable. Certain project times பார்த்தீங்கன்னா இப்போ ரப்பரைஸ் ட்ராக் பேடை டெஸ்ட் பண்ணோன்னா 4000 கிலோமீட்டர் ஓட்டணுங்க, 2 வருஷமாயிரம் ட்ரையல் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ ப்ராடக்ட் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து அந்த ட்ரையல் டியூரேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ டிட்கோவில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னையில் பண்ணியிருக்கீங்க, இப்போ கோயம்புத்தூர்லேயும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா, எப்படி பண்ண போகிறீங்க என்னதுன்னு கொஞ்சம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது the entire center of excellence the hub and spoke மாடலில் தான் பண்ணியிருக்கிறது. The hub has come up in Chennai. ஸோ 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மோர் சாஃப்ட்வேர் ஓரியன்டட், தாசா சிஸ்டம்ஸ் அண்ட் Siemens. We saw Mr. Abraham showing about the 3D CATIA யூஸ் பண்ண, he was showing all those things. So it is accessible over cloud. The hub is in Chennai and we are going to create spokes across the state, and this can be done in education institutions, industrial estates, anywhere we can create it. In fact we are working along with Codicea to create a center there, and already Sona Engineering College in Trichy has a center of Dassault systems. So since this was inaugurated just about last year, it's only 3-4 months old, so gradually we are going to take it to all across the state, to most of the places, and we are also talking to MSME department within the government itself, so that we can create the spokes of these in multiple industrial estates. As of now, we are planning to create in 5 of them, but we are also open to participation from the industry to establish these spokes anywhere in the state. So enna agunda ippodhikku pathina what this gentleman was showing about CATIA designs, this is not affordable by an MSME. It's too expensive. Ungalku sir nothing less than 50 lakhs to base. Okay, CATIA, one software tool CATIA V5 is this 2 gentlemen are really, it's 50 lakhs, but that alone may not be sufficient.
there are multiple softwares. So ஒன்று multiply பண்ணி பார்த்துக்கோங்க. So here you can use these on an hourly basis. Like ஒரு காலத்தில் இங்கே நிறைய மேபி those who are above 50 will remember higher cycle. சைக்கிள் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு 40 பைசா கொடுத்தோமா, சைக்கிள் ஓட்ட கற்றுனோமா, திரும்பி சைக்கிள் கொடுத்துட்டு. ஸோ அதே மாதிரி பேசிஸில் this will be available. And as to answer your question, it's a matter of time before it is available in multiple districts. It may not be available in all the districts, but at least தமிழ்நாட்டில் ஒரு 5-10 centers வந்துரும். So people need not travel more than, maybe they can start from their homes or factories in the morning, go back to their houses the same day, maybe about 100-150 kilometers away. தேங்க்யூ சார். இப்போ நார்மலாக 3D பிரிண்டிங், மெட்டல் பிரிண்டிங் வச்சுருக்கீங்க இப்போ சென்னையில் மாத்திரம், எல்லா சென்டர்ஸில் இது வரப்போகுதா எப்படி? Okay, there are two types of metal printers we have. One prototyping, one more is for final this one, because GE Aviation the one which is there is a very costly equipment, one of the top end. Adoda this one that printer will not be coming up in multiple places. Adu ore edutha irukum. Whereas for prototyping irukka printers will be in all the spokes. இப்போ ரேபிட் ப்ரோட்டோடைப் மாத்திரம் தான் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் காம்பனன்ட்ஸும் பண்ண முடியுமா 3D printers? Yes. In fact, in these two centers, the Siemens and Dassault can be used for prototyping, but for rapid prototyping can be done there. But final production venuma, suppose your quantity is nothing more than 20, so there is no point setting up a line for that. Adu vandu production quality equipment is available in the GE Aviation facility at Tidal Park, which can be made here. But for prototyping, it can be done at this. Thank you, sir. வேறு யாராவது கேள்வி எதாவது கேட்கணுன்னா கேட்கலாங்க. செந்தில். Yesterday we saw the TANCAM program at Tidal Park. So we have to plan install the smoke at Cosima Industrial Estate. Can you guide me and help me? Okay, you said Cosima. Yeah. Anyhow, we are in talks with Codicea. Codicea is planned to put up, I don't know the location, Codicea is planned to have a spoke there. So you don't need to create one more in Coimbatore. It can be accessed at Codicea's facility. No. I want to ask, we want one smoke at Cosima. Hello, அவங்க வந்துட்டு கொடிஷா இஸ் கோயிங் டு ஹேவ் இட் இன் தேர் ஓன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். எங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து சிட்டிக்கு இந்த பக்கம் இருக்குது, 10 kilometers இந்த பக்கம் இருக்குது. ஸோ வி ஆர் ட்ரைங் தட் அவுட். சார், ராமகிருஷ்ணா காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ க்ளவுட் பேஸ்ட் லைசன்ஸ் தான். ஒடிஷாவில் இருந்தால் எல்லா பக்கமும் நம்ம யூ கேன் கெட் 2 or 3 ஸ்போக்ஸ் ஆல்சோ. அதான் சார் பண்ணிக்கலாம் சார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. க்ளவுட் பேஸ்ட் லைசன்ஸ் தான். நம்ம ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணோம்னா வி கேன் டூ எனிவேர். இப்போ கோயம்புத்தூரில் 2 சென்டர் பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணா காலேஜ், கொடிஷா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்துச்சுன்னா 3 சென்டர் பண்ணலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யூ கேன் புட் அப் இன் கொசிமா ஆல்சோ. பட் என்னோட இதில் why do you unnecessarily want to, because அங்கே இருக்க மெஷின்ஸ் நீங்கள் தான் போட்டாங்க, நீங்கள் தான் செலவு பண்ணி ஆகணும், அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும். why do you want to spend that? But there is no embargo. இன்னொரு சென்டர் உங்களுக்கு போட்டோன்னா தாராளமாக போடலாம். நீங்கள் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண எங்கள் கூட பேசுங்க, என்னென்ன வேணும் நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம், அந்த சென்டர் ரெடி பண்ணுங்கள். தென் தி சாஃப்ட்வேர்ஸ்க்கு வீல் ஃபிக்ஸ்ட் வேல்யூ எவ்வளோ பே பண்ணுறது, யூ கேன் பே அண்ட் யூஸ் இட். ஆல்ரெடி எங்கள் ஐபி பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த ஃபோரமில் வந்து எங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இல்லை, வி ஆர் ஸ்பீக்கிங் வித் உங்கள் விஜய் தீபன் கூட பேசுகிறேன். வணக்கம் சார். நீங்கள் இப்போ நிறையா சாஃப்ட்வேர்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆல்ரெடி எல்காட்டில் வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து எம்எஸ்எம்இக்கு ரொம்ப நாமினல் காஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நாமினல் காஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் கொடுக்குறோம். த வெண்டர்ஸ் வில் நாட் பி ரெடி டு ரெடியூஸ் த ப்ரைஸ். ஸோ தே ஹேவ் 2 மாடல்ஸ். ஒன்று எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கொடுக்குறது, இன்னொன்று இண்டஸ்ட்ரி கொடுக்குறது. அண்ட் த ப்ரைஸஸ் நம்ம என்ன பண்ணலான்னா, கவர்மெண்ட் பண்ணணும்னா இட் ஹாஸ் டு பி மோர் ஆஃப் சப்சிடைசேஷன். Rather than subsidization, we are creating common facility.
So it's all the same. Rather than you owning it, it is owned by the government in which you can use it. So நாங்கள் இந்த மாடல் அடாப்ட் பண்ணிட்டோம். 2 மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி பண்ணோம். எங்களுக்கு டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ்னால் இல்லாத ஒரு செக்டார் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், இப்போ நடைமுறையில் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களோட காம்பவுண்ட் என்னென்ன காம்பவுண்ட் அதில் கொண்டு வரலாம், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வீடியோஸ் யூடியூப்பில் தமிழில் பேசி நீங்கள் இதை ஷேர் பண்ணால் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். டான்காம் விஜயதீப்கிட்ட பேசும்பொழுது என்ன சொன்னாருன்னா, ஒரு நோடல் ஆஃபீஸரும் போட்டுறாங்க, சாஃப்ட்வேர் மட்டும் கொடுத்தா பார்த்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறது ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் பழகி உங்கள் சென்டரில் ஒரு ரிசோர்ஸை டெவலப் பண்ண வரைக்கும் மேன் பவர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் நம்ம எம்எஸ்எம்இட்ட கொடுத்தா பிரயோஜனப்படாது. ஒரு டிசைன் சப்போர்ட் டீமும் வேணும். நம்ம அந்த காம்படென்ஸியை அந்த சென்டரில் டெவலப் பண்ணணும். அது பண்ணித்தாங்க. ஓகே. பட் நீங்கள் சொல்கிற அந்த லாங்குவேஜ் வைஸ் வேணுங்கிறது சார் அதுக்கு சார் நீங்கள் சொல்கிறதுனா அந்த எந்தெந்த 2 கொஸ்டின்ஸாக பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் சப்ளை பண்ணலான்னு ஒன்று. ரெண்டாவது அந்தந்த ஐட்டம் சப்ளை பண்ண என்னென்ன பண்ண ஒரு யூடியூப் மாதிரி ஒரு சிம்பிள் வீடியோ இருந்தால் ஒரு போனார் உரை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றீங்க. ஆமாம் சார். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இப்போ யாருக்கும் சொல்லுங்கள், இட் இஸ் நாட் அ வெர்டிக்கல். ஒரு ஆட்டோமோட்டிவ் மாதிரி வெர்டிக்கல் கிடையாது, அது ஒரு ஹொரிசான்டல். அதில் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் காட்டன்லேருந்து பட்டன்லேருந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ், மெட்டல் காம்பனன்ட்ஸ், பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ், வுட், லெதர் எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்குது. நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரீஸில் இருந்தாலும் அதுக்கான ரெக்வயர்மெண்ட் டிஃபென்ஸில் இருக்குது. ஸோ தட் இஸ் பியூட்டி. ஸோ இந்த தொழில் செய்கிறவங்க தான் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சப்ளை பண்ணணுன்றது கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். பட் அந்த குவாலிட்டி ரெக்வயர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஐட்டம் தேவை இருக்குன்னு தெரியாது. இந்த ரெண்டாவது பிரச்சனை என்ன ஐட்டம் தேவை இருக்குது, தேவை இப்போ சொல்லிட்டு ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் போர்ட்டல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் மாதிரி ஒரு போர்ட்டல் என்னென்ன ஐட்டம் இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் உங்கள் ஷாப்பிங் பேக்கில் போட்டிங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க, இது மாதிரி பண்ணலான்னு. அண்ட் தே வில் ஹேண்ட் ஓவர் என்னென்ன பண்ண போயிட்டு கேப்பபிலிட்டி இருக்குன்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது ஒன்று. எஸ். மூணாவது அந்த செகண்ட் கொஸ்டின் ரெண்டாவது பாட்டு வீடியோஸ் மாதிரி போடலாமே. தட்ஸ் அ வேல்யூபிள் சஜஷன். வில் ட்ரை டு டு தட். தேங்க்யூ சார். இப்போ டான்சியாவில் வந்து யாருன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? சொன்னீங்கன்னா யூ கேன் அரேஞ்ச் ஃபார் தட் ஆல்சோ. One more additional resource. You cater the detail வந்து recently Tamil Nadu government has organized and started a center resource center Tanstia. It's available in Thailand. They got all the resources. It's all the technology is supplied by Siemens. And Siemens product எல்லாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோ அனலைஸோ ஒரு ஃப்ளோ அல்லது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சிஸ் மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் நீங்கள் வந்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வாட் யூ கேன் டு இஸ் யூ கேன் ஆக்சஸ் தேர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், அவர்லி பேஸ் தேர் சார்ஜ் அண்ட் ஆல்சோ த ரேட் ஆல்சோ நாட் எக்ஸாக்ட். Tanstia and I'm working in civil design Chennai, and we got the resources for technology expertise, and we can also train. Suppose you want to train up your engineers in various domains of CAD, CAM, CAE related to aerospace, we can provide this. Thank you. Thank you, sir. வேற ஏதாவது அதிகமான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா லாஸ்ட். ஸோ என்னோட டாக்டர் வந்து 3rd இயர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க சார். ஸோ அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இதை ரெஃபர் பண்ணுவீங்க, இல்லை எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? இப்போ ஜஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் வழியா. It's a very difficult question. It's a very difficult question, but I'll try to answer. We were discussing here. If someone wants to get into aerospace and defense, to start completely 100% aerospace and defense பண்ணனும்னா it's a shortcut to make a கோடீஸ்வரன் to a லட்சாதிபதி. இன்னைக்கு கோடீஸ்வரர் நீங்க தாராளமா லட்சாதிபதி ஆகிடலாம். That's a sure shot way. So my suggestion is that don't get in that way. Get into conventional manufacturing of anything which someone is comfortable, and from there start looking at the aerospace and defense market as well. So maybe if I can say
உங்களோட இட்லி தோசை எல்லாமே come from some other place. தொட்டுக்க chutney may come from aerospace and defense. I am putting it in a very very light manner. So from there the thing can progress completely into that. If for example if you look at companies like Data Patterns here, Madras based electronics company, it is heavily into anything of electronics in aerospace and defense. Data Patterns எல்லாமே இந்தியா கிடையாது. So அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. But they started from somewhere else. Kalyani Group into a lot of mechanical stuff. Although they started automobile, but they almost automotive விட்டுட்டாங்க. They are completely into aerospace and defense because of the benefit which that sector provides. But to start with, it's very difficult. And Dr. Vinod is here, who has been dealing with a lot of stuff. I would pass on the mic to him so that he can. I will have a small, very very short answer. Please visit CDIC. We will transform you into a defense startup. Okay, thank you. Thank you, sir. And I request Mr. Ilanga give a comment to Dr. Vinod Kumar. I request Mr. Kadresan and Mr. Kanapan to honor Mr. Abraham. Ilanga sir. Ilanga sir. Thank you all for your patience here. இப்போ நம்ம எதுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவங்க இன்ஸ்டாகிராம் அவைலபிளாக இருப்பாங்க. இது கேட்டுக்கலாம். Thank you all.